Hi dear students, welcome to this session. In this session we are going to study about rocket propulsion. Already we have completed up to 1.8 principles of conservation of linear momentum. Now in this class we are going to discuss about that 1.9 rocket propulsion. ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படின்றது 8th ஸ்டாண்டர்டில் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸில் அபவுட் ராக்கெட் தே கிவன் கிளியர்லி from the fundamental point of view everything they given. Now ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா என்ன அப்படின்றத மட்டும் இங்கே நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராக்கெட் அப்படின்னு சொல்கிறது a rocket is a space vehicle with a very powerful engine designed to carry people or equipment beyond earth and out into the space. ஸோ இந்த ராக்கெட்டை வந்து நம்ம they are 4 major parts or systems in a rocket. என்ன எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம், கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட். ஸோ இந்த பேலோட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, பேலோட் இஸ் த ஆப்ஜெக்ட் தட் த சேட்டிலைட் இஸ் கேரிங் இன் டு த ஆர்பிட். ஸோ சேட்டலைட்டை வந்து நம்ம அந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம பேலோடு அப்படின்றது நம்ம என்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வைக்கிறோமோ அதை வந்து நம்ம பேலோடில் தான் வைக்க முடியும். அண்ட் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கிறது வந்து கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் கைட்ஸ் த ராக்கெட் இன் இட்ஸ் பாத். இன்கேஸ் ரைட் சைடோ ஆர் லெஃப்ட் சைடு ஆர் ஸ்ட்ரைட் அதோட பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம கைடன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்போம். Now a very important thing that is propulsion system. இந்த ப்ரொப்பல்ஷன் சிஸ்டமில் தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு, ஸோ ஹியர் லிசன், இங்கே நம்மளுக்கு ஃபியூயல் டேங்க் இருக்கும் அண்டு இதோட ஆக்சிடைசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் நாசில் ஆஃப் தி ராக்கெட். ஸோ ஒய் வி ஆர் யூஸிங் தி ஆக்சிடைசர் அப்படின்னா ஃபியூயல் வந்து பேன் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஸோ அதனால் ஆக்சிடைசர் இருக்கும். So these things parts of rocket. Now about rocket propulsion அப்படின்னு சொல்கிறது, it is based on law of conservation of linear momentum. One more questionsலையும் many times they asked, frequently asked questions. rocket propulsion அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா law of conservation of linear momentum and Newton third law of motions. We know that momentum அப்படின்றது the product of mass into velocity, mass and its velocity. and conservation of linear momentum அப்படின்னு சொல்கிறது there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force act on them. So there is no external force act on the object, the system of momentum is conserved. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அதோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் ஒன்லி. அகெயின் யூ ஹாவ் டு கோ த்ரூ அண்ட் அகெயின் யூ ஹாவ் டு ஸ்டடி த கான்செப்ட். அண்ட் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அண்ட் செகண்ட் ஒன், the rockets are filled with a fuel in the propellant tank. propellant tank அப்படின்றது ஃபியூயலை ஃபில் பண்ணுறது எய்தர் தட் ஃபியூயல் எய்தர் லிக்விட் ஆர் சாலிடில் இருக்கும். ஸோ வென் ராக்கெட் இஸ் ஃபயர்ட், ராக்கெட்டை வந்து ஃபயர் பண்ணுறோம், the ஃபியூயல் வந்து பர்ன் ஆகுது அண்ட் ஹாட் கேஸ் இஸ் ejected with a high speed from the nozzle of the rocket and it's producing huge momentum. ஸோ ராக்கெட்டை வந்து ஃபயர் பண்ணும்போது அதில் ஃபியூயல் வந்து பேர்ன் ஆகுது, பேர்ன் ஆகி ஹாட் கேஸை வந்து இஜெக்ட் பண்ணுது. இட் ப்ரொடியூசஸ் ஆல்சோ ஹியூஜ் மொமெண்டமையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன். ஸோ அதோட நாசில் அது கீழே அந்த பாட்டமில் ஹியூஜ் மொமெண்டமில் ஹாட் கேஸஸ்லாம் வெளியில் வரும், நமக்கு தெரியும்.
பயங்கரமாக புகை வந்து ராக்கெட்லேருந்து வெளில வரும். ஸோ அந்த மொமெண்டம், ஹியூஜ் மொமெண்டம், டு பேலன்ஸ் தீஸ் மொமெண்டம் என்ன அப்படின்னா, விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ். கம்பர்சன் சேம்பர்லேருந்து ராக்கெட் வந்து ப்ரொஜெக்ட் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ், ஃபார்வேர்டில் ப்ரொப்பல் ஆகும். Can you able to understood? So this is nothing but a reaction. ஸோ அப்போ அது ஆக்ஷன், இது ரியாக்ஷன். ஸோ நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். while in motions the mass of the rocket gradually decreases. ஏன் அப்படின்னா the fuel completely burned out. ஃபியூயல் வந்து அந்த ப்ரொப்பல்லன் டேங்க்கில் ஃபியூயல் குறைய மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். there is no net external force acting on it. ஸோ அது நமக்கு தெரியும், த லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு. சப்போஸ் ராக்கெட் போயிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பட்டுருச்சு அப்படின்னா, தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை அப்படின்னா அதோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகாது, கன்சர்வ்டாக இருக்கும். ஹியர் அண்ட் செகண்ட் பாயிண்ட், த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட் and the velocity of the rocket gradually increases. So as we know that what is the momentum அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு P is equal to m into v. ஸோ அப்போ இங்கே P by m. ஸோ take another one. ஸோ P by m is equal to v. ஸோ எம் வந்து டிவைடில் இருக்குது. ஸோ அப்போ மாஸ் வந்து இட் கிராஜுவலி டிக்ரீசஸ் மீன்ஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நார்மலாகவே அக்கார்டிங் டு தட் மொமெண்டம். ஸோ அப்போ மாஸ் குறைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மாஸ் வந்து கம்மியாகும். ஸோ அண்ட் அனதர் ஒன் 2 more questions. ஸோ escape velocity. So here escape velocity. So what is the escape velocity அப்படின்னா, இது எர்த் இருக்கு. ஸோ அண்ட் இது வந்து எர்த்தை சுற்றிலும் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆர் ஃபோர்ஸ், ஏன்னா கிராவிட்டி இருக்குது, கிராவிடேஷனல். இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை தாண்டி போகிறது தான், அது வரைக்கும் அதுக்கு சஃபிஷியன்ட் வெலாசிட்டி கொடுக்கறது தான் எஸ்கேப் வெலாசிட்டி. அதை இப்போ இன்கேஸ் இந்த கிராவிடேஷனல் புல்லை தாண்டி போகிறது தான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் வேர் at one stage it reaches velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. கிராவிடேஷனல் புல்லிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய வெலாசிட்டி, தட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ திஸ் டாபிக் வில் பி டிஸ்கஸ்ட் இன் த டீட்டெயில் இன் ஹையர் கிளாஸஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி எப்படிலாம் அதோட டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம் 11th 12th. ஸோ நவ் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நமக்கு தெரியும், ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா, மேலே த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டைன் ஹைட்டில் போயிட்டு திரும்ப இட் வில் ஃப்ரீலி ஃபாலிங் டவுன். ஸோ அது அப்படியே கீழே வந்துடும். அப்படி வரும்போது அதோட ஆக்சலரேஷன் வந்து டெஃபினெட்லி சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ணுறோம், வென் யூ த்ரோ எனி ஆப்ஜெக்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்றது இன் பர்டிகுலர் ஹைட்டில் அந்த மேலே போக போக அதோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் பிகம்ஸ் ஜீரோ ஸ்டேட்டில் இருந்துட்டு திரும்ப அகைன் அது ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, திரும்ப கீழே வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து
இப்போ டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் கீழே வரும்போது அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலே நம்ம என்ன சார் சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலாவே என்னென்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் திஸ் சேஞ்சஸ் இன் வெலாசிட்டி மஸ்ட் பி டியூ டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்டில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது அதை நம்ம ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ டியூ டு எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் சேஞ்ச் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு கிராவிடேஷனல் ஆஃப் எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த் அப்படின்னு. ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜீன்ற லெட்டர்னால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஜி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸ் ஆன் த எர்த். இதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸ் இருக்குது, ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஸாக ஒரு வீடியோ வந்து இதோட டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெரிவேஷன்ஸை ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஹாவ் டு டெரைவ் அண்ட் அண்டர்ஸ்டுட். ஸோ ஜியோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரெப்ரசன்ட் அஸ் ஜி, ஸ்மால் ஜி. ஸோ யூனிட் வந்து நம்ம ஆக்சலரேஷனுக்குரிய யூனிட் என்னப்பா? ஆக்சலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி டிவைட் பை டைம். வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் செகண்ட் -1 டிவைடட் பை செகண்ட். ஸோ அப்போ அகெயின் செகண்ட் -1 மேலே போகும்போது மீட்டர் செகண்ட் -2. ஆல்ரெடி யூ நோ அபவுட் ஹவு we need to find the unit of the formula, unit of the one quantity. ஃபார்முலா அதாவது ஒரு குவான்டிட்டி ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதில் எப்படி யூனிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி வி நோ தட். ஸோ அதோட ஃபார்முலா தெரிஞ்சுன்னா யூனிட்டை ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் -2. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் என்னதுன்னா மீட்டர் செகண்ட் -2. ஸோ இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.8. இதோட சி லெவலில் இதோட வேல்யூ வந்து 9.8 மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டில் வந்து 9.8 பெர் செகண்டுக்கு வந்து 9.8 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஐ திங்க் 1 or 2 புக்கில் வந்து இதோட மீட்டர் செகண்ட் -1ன்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ராங். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது மீட்டர் செகண்ட் -2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த மீன் வேல்யூ ஆஃப் தி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டேக்கன் அஸ் 9.8 மீட்டர் செகண்ட் -2 ஆன் த சர்ஃபேஸ் ஆன் எர்த். This means that the velocity of the rocket during the downward free fall motions varies by 9.8 மீட்டர் செகண்ட் -1. ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டில் அதோட வெலாசிட்டி வந்து பெர் செகண்டுக்கு ஃபார் எவ்ரி செகண்ட் 9.8 மீட்டர் செகண்ட் -1 சேஞ்ச் ஆகும். ஸோ ஹவவர் த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் நாட் சேம் ஃபார் ஆல் த பாயிண்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எர்த்தில் வந்து ஜியோட வேல்யூ எல்லா இடத்துலையுமே சேம் கிடையாது. ஸோ இது வந்து மீன் வேல்யூ, மேக்ஸிமம் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே நம்ம ஜி ஜஸ்ட் நவ் வி ரிட்டன் ஒன் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஜி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். த வேல்யூ ஆஃப் ஜி அப்படின்றது 9.8 மீட்டர் செகண்ட் -2. இங்கே ஜி ஜியாமெட்ரிக் ரேடியஸ் வந்து ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ். அப்போ எங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஈக்குவட்டோரியல் ரீஜியன் இருக்குது. அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜியன் அப்படின்னா அங்கே ரேடியஸ் வந்து
அதிகமாக இருக்கும். த ஜியாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் தி எர்த் மேக்ஸிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜியன். அப்போ ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வந்து என்னவாக இருக்கும், மினிமமாக இருக்கும் எங்கே, ஈக்குவட்டோரியல் ரீஜியனில். ஸோ இதுதான் எர்த்து, சரிங்களாப்பா. ஸோ ஈக்குவட்டோரியல் அப்படின்றது இது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு இதுதான் ஈக்குவட்டோரியல், பாதியாக பிரிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கா, ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜி வந்து கம்மியாக இருக்கும், மினிமமாக இருக்கும். அதான் ஜி இஸ் மினிமம் ஈக்குவட்டோரியல் ரீஜியன். அப்போ போல் நார்த் சவுத் போலார் ரீஜியனில் ரேடியஸ் வந்து மினிமமாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், ஜி வந்து மேக்ஸிமமாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் என்னென்னா வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சர்ஃபேஸ் ஆன் த எர்த். When you move to a higher altitude, the surface of the earth, the value of g reduces. Just now, based on that formula, நீங்கள் அதை அப்படியே go through பண்ணிக்கலாம். ரைட், இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ இன்கேஸ் மேலே போக போக ஆட்டிடியூட் வந்து ஹையர் ஆட்டிடியூட் போக போக வந்து ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். இன் த சேம் வே வென் யூ மூவ் டீப் பிலோ சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் த வேல்யூ டிக்ரீசஸ். வேல்யூ ஆஃப் ஜி மேலே போக போக ஜியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கீழே பூமிக்கு அடியில் அப்படின்னு சொன்னாலும் மூவ் டீப் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், அப்பையும் இன் த சேம் வே த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். ஸோ அபவுட் திஸ் டாபிக் வில் பி டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில் இன் த ஹையர் கிளாஸஸ். டோன்ட் வரி. த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 0 அட் த சென்டர். நமக்கு தெரியும் போலார் ரீஜியனில் வந்து மினிமமாக இருக்கும், மேக்ஸிமமாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைனில் மேக்ஸிமமாக இருக்கும். சென்டர் ஆஃப் தி எர்த்தில் வந்து ஜி வந்து 0. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ் they will ask in your board examinations. So acceleration due to gravity and variation of acceleration due to gravity. 5 மார்க்கில் வந்து நீங்கள் இதை சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும், வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதனால் கொஞ்சம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் டாபிக். தேங்க்யூ.